உயிர் ரசாயன மற்றும் குளிய அடிப்படை. இந்த பாடத்துல நாங்க என்ன பார்க்கணும்டா, ஒன்று எங்களோட உடல் மூலகங்களை பார்ப்போம், அதே மாதிரி சேர்வைகளை பத்தி பார்ப்போம், அதே மாதிரி சேர்வைகளை நாங்கள் ரெண்டா பிரிச்சு பார்ப்போம். சேதன சேர்வைன்னு பார்ப்போம், அசேதன சேர்வைன்னு பார்ப்போம். சேதன சேர்வைக்கு உதாரணமான கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலங்கள் அதை பார்ப்போம். அதுக்குள்ள உள்ள மூளை அது எல்லாம் எப்படி ஆக்கப்பட்டுச்சு அதுக்கான விளக்கங்களை பார்ப்போம். அசேதன சேர்வைன்னா நீரை பத்தி பார்ப்போம், அதே மாதிரி கணிப்புகளை சம்பந்தமாகவும் பார்ப்போம். சரியா, அதான் சிந்தனை செய்ய வேண்டும் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பாடத்துக்கு போவோம். உயிர் ரசாயன மற்றும் குளிய அடிப்படை. உயிர் ரசாயன மற்றும் குளிய அடிப்படை இந்த பாடத்துல எங்களோட உடல் எடுத்தோம்டா, எங்களோட உடல் எடுத்து பார்ப்போம். எங்களோட உடல் அங்கேயுள்ள உடல் எப்படி பல்வேறு வகையான சேர்வைகளால் ஆனது. எங்களோட உடல் எப்படி பல்வேறு வகையான சேர்வைகளால் ஆனது. எங்களோட உடல் அந்த சேர்வைகளை நாங்கள் ரெண்டா பிரிச்சு பார்ப்போம். ஒன்று சேதன சேர்வேண்டி பிரிச்சு பார்ப்போம், இன்னொன்று அசேதன சேர்வேண்டி பிரிச்சு பார்ப்போம். சேதன சேர்வேண்டா என்னென்று பிரிச்சு, சேதன சேர்வேண்டா என்ன, கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை சேதன சேர்வை என்றும், கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை அசேதன சேர்வை என்று சொல்லுவோம். கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை சேதன சேர்வை. அதுல என்ன அது எப்படி இருக்கும்? சேதன சேர்வை பொதுவாக சிக்கலான சேர்வையா இருக்குமாம் சேதன சேர்வை. அது உதாரணம் சொல்றா, கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், லிப்பிட்டுகள், அதே மாதிரி நியூக்ளிக் அமிலங்கள், அதே மாதிரி விட்டமின்கள் அதெல்லாம் என்னது சேதன சேர்வைக்கு உதாரணங்களா சொல்றா. அது எப்படி இந்த சேதன சேர்வை பொதுவாக சிக்கலான சேர்வை. கார்பன் இருக்குமா, பிரதானமா கார்பன் மூலகத்தை கொண்டதுதான் இந்த சேதன சேர்வை. அதே மாதிரி இன்னொரு வகை என்னது அசேதன சேர்வை. அசேதன சேர்வை என்ன, கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை. கார்பன் மூலகத்தை எப்படி பிரதானமாக கொண்டிருக்காது, ஆனா அதுல கார்பன் இருக்கலாமா, இருக்கலாம். கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், ஆனா பிரதானமாக இருக்காது. அதானது அசேதன சேர்வை. கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை அசேதன சேர்வை என்று சொன்னோம். இந்த அசேதன சேர்வையில நாங்க என்ன செஞ்சோம், அசேதன சேர்வையில் எப்படி செய்யலாம் நாங்கள் அதை நாங்கள் அதுக்கு உதாரணமாக பார்க்குறோம்டா. அசேதன சேர்வைக்கு உதாரணம் சொல்கிறோம்டா, நீர், அதே மாதிரி சில வகையான கார்பனை கொண்ட சேர்வைகள், அதே மாதிரி சில வகையான வாயுக்கள், அதே மாதிரி கணிப்புகள் எல்லாமே என்னதுக்கு உதாரணம் வேண்டா அசேதன சேர்வைக்கு உதாரணம். அசேதன சேர்வை எப்படி பொதுவாக எளிய சேர்வையா இல்ல, எப்படி எளிய சேர்வையா, அங்க என்ன சொன்னோம் சேதன சேர்வை எப்படி சொன்னோம், சேதன சேர்வையானது பொதுவாக எப்படி காணப்படும், பொதுவாக சிக்கலான சேர்வைகளாக காணப்படும். இங்க என்ன சொல்வோம்டா, இந்த அசேதன சேர்வையானது பொதுவாக எளிய சேர்வைகளாக காணப்படும். அதுக்கு உதாரணம் தான் நீர், அதே மாதிரி கணிப்புகள், அதே மாதிரி சில வகையான வாயுக்கள். இல்ல கார்பன் இருக்குமா அசேதன சேர்வையில, கார்பன் இருக்கலாம். கார்பனை பிரதானமாக கொண்டு இருக்காது, ஆனால் கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனா அசேதன சேர்வையில பிரதானமாகவே இருக்கும், கார்பன் தான் இருக்கும். கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை தான் சேதன சேர்வை என்று சொன்னோம். அசேதன சேர்வை சொல்றோம் கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிருக்காது, ஆனால் அதுல கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். அதானது அசேதன சேர்வை. இந்த சேர்வைகளை இரண்டு வகையா பார்க்கலாம். சேர்வைகள் எத்தனை வகையா, ரெண்டு வகையா பார்க்கலாம். ஒன்று என்னது சேதன சேர்வை, சேதன சேர்வை. இன்னொன்று அசேதன சேர்வை. சேதன சேர்வை என்னன்னு சொன்ன, சேதன சேர்வைண்டா கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை. கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை தான் என்னது சேதன சேர்வை. கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை, பிரதானமாக கொண்ட சேர்வை தான் என்னது இந்த சேதன சேர்வை. அசேதன சேர்வை என்ன, கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை. கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை. கார்பன் மூலகம் இருக்கலாமா, கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். எப்படி கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். கார்பன் இருக்கலாம்
இல்லாமலும் இருக்கலாம். சரியா? கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனா பிரதானமா கார்பன் மூலகத்தை கொண்டிருக்காது. சரியா? அதே மாதிரி சொன்ன சேதன சேர்வை. சேதன சேர்வையில் பொதுவாக எப்படி இருக்கும்? சேதன சேர்வையானது பொதுவாக எப்படி சிக்கலான சேர்வைகளாக இருக்குமாம். சேதன சேர்வை பொதுவாக எப்படி இருக்குமாம்? சிக்கலான சேர்வைகளாக இருக்குமாம். சிக்கலான சேர்வைகளாக இருக்குமா. இங்க அசேதன சேர்வைகள் எப்படி? பொதுவாக வந்து சிக்கலானதா? பொதுவாக வந்து எளிய சேர்வைகளாக இருக்கும். எப்படி? எளிய சேர்வைகளாக இருக்குமாம். சரியா? அறிமுகம். உதாரணம் சொன்னா கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை. பிரதானமாக கொண்ட சேர்வை சேதன சேர்வை. அது எப்படி இருக்கும்? சிக்கலான சேர்வைகளாக இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்றேன்டா. என்னது? கார்போஹைட்ரேட்டு, கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம், வேற உதாரணம். அதே மாதிரி வந்து விட்டமின்களும் சொல்லலாம். விட்டமின்கள். அங்க எளிய சேர்வு உதாரணம் என்ன சொல்லலாம்? நீர். முதலாவது பிரதானமா சொல்றது வந்து உதாரணம் நீர். H2O நீர். அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லலாம்? கனி உப்புகள், வேற அதே மாதிரி வந்து என்ன சொல்லலாம்? உதாரணம் ஒன்று வந்து நீர் சொல்லலாம், கனி உப்புகள் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? உதாரணம் எனதுக்கு அசேதன சேர்வைக்கு சில வகையான வாயுக்கள், என்ன வாயுக்கள்? உதாரணம் சொல்றேன்டா. CO2, அதே மாதிரி வந்து CO. இதெல்லாம் வந்து சில வகையான வாயுக்கள். கார்பன் இருக்குது, அது அசேதன சேர்வை. அதே மாதிரி வந்து என்ன சொல்லலாம்? உதாரணம் சில கார்பனை கொண்ட சேர்வைகள் சொல்லலாம். சில கார்பனை கொண்ட சேர்வைகள் என்ன சொல்லலாம்? சில கார்பனை கொண்ட சேர்வைகள். கால்சியம் கார்பனேட், அதே மாதிரி வந்து சோடியம் கார்பனேட், இதெல்லாம் என்னது? கார்பன் இருக்குது, ஆனா அது என்னது? சேதன சேர்வை. கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டில்லை. ஆனா கார்பன் இருக்குதாண்டா? கார்பன் இருக்குது. கார்பன் என்ன சொன்னோம்? அசேதன சேர்வை என்ன சொன்னோம்? கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை. ஆனா கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். அந்த கார்பன் இருக்கு, அப்ப அது சேதன சேர்வையா? இல்ல. அது என்னது? அசேதன சேர்வை. கார்பன் மூலத்தை பிரதானமாகத்தான் இல்லை, ஆனா அது கார்பன் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அவ்வளவுதான் சேதன சேர்வையில் சம்பந்தமான அறிமுகம். எப்படி சேர்வைகள் ரெண்டா பிரிக்கும். அசேதன சேர்வை, சேதன சேர்வை என்றா கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை. உதாரணம் அது எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து சிக்கலான சேர்வையில இருக்கும். உதாரணம் கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், லிப்பிட், விட்டமின்கள், அதே மாதிரி வந்து நியூக்ளிக் அமிலம். அசேதன சேர்வை கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை. அதுல கார்பன் இருக்கலாமா? கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். உதாரணம் அதை எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து எளிய சேர்வைகளாக இருக்கும். உதாரணம் வந்து நீர், கனி உப்புகள், சில வகையான வாயுக்கள், அதே மாதிரி வந்து கார்பனை கொண்ட சில சேர்வைகள். என்ன உதாரணம் சொன்னாங்க? சில சேர்வைகள் என்னது? கால்சியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட் எல்லாம் வந்து கார்பன் இருக்குது, ஆனாலும் என்னது? அசேதன சேர்வை. இதெல்லாம் என்னது? இவ்வளவுதான் சேர்வைகள் சம்பந்தமா. அதுபுறம் தேவைண்டா, அதுபுறம் பார்க்கணும் மூலகங்கள் சம்பந்தமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்வைகள் சம்பந்தமா. மூலகம் சம்பந்தமா பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து 118க்கு அதிகமான மூலகங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். எத்தனை மூலகங்கள்? 118க்கு
118க்கு அதிகமான மூலகங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். எத்தனை மூலகங்கள்? 118க்கு அதிகமான மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 118க்கு அதிகமான மூலகங்கள்ல 92 மூலகங்கள் இயற்கையில காணப்படக்கூடிய மூலகமாம். இயற்கையில 92 மூலகங்கள் காணப்படுதாம். அந்த இயற்கையில காணப்படுற 92 மூலகங்கள்ல 25 மூலகங்கள் எங்கட உடல்ல அங்கே உடல்ல காணப்படக்கூடிய மூலகமா இருக்குதா? எத்தனை மூலகமா? இதுவரைக்கும் 118 அதிகமான மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல எத்தனை மூலகம்? 92 மூலகம். என்ன மூலகம்? 92 மூலகங்கள். 92 மூலகம் எங்க இருக்குது? இயற்கையில காணப்படக்கூடிய மூலகங்கள். இயற்கையில காணப்படக்கூடிய மூலகங்கள் எத்தனை மூலகங்கள்? 92 மூலகங்கள் இயற்கையில காணப்படுது. அந்த இயற்கையில காணப்படுற 92 மூலகங்கள்ல இருந்து எத்தனை மூலகம் அங்க உடல்ல காணப்படுது? 25 மூலகங்கள். 25 மூலகங்கள் எங்க காணப்படுது? எங்கட உடல்ல. அதாவது அங்கிகளோட உடல்ல காணப்படுது. அங்கிகளின் உடலில் காணப்படுது. எத்தனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? 118 அதிகமான மூலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல 92 மூலகம் எங்க காணப்படுது? இயற்கையில காணப்படக்கூடிய மூலகம் 92. அதுல எத்தனை மூலகம் அங்கே உடல்ல காணப்படுது? 25 மூலகங்கள் எங்க அங்களோட உடல்ல காணப்படக்கூடிய மூலகமா இருக்குது. அதுல இந்த மூலகங்கள்ல எங்களோட உடலுக்கு மிக அதிக அளவுல தேவைப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் என்றா? எங்களோட உடல்ல மிக அதிக அளவு தேவைப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் என்றா? மாமூலகம் என்று சொல்லுவோம். எங்கள் உடல்ல மிக அதிக அளவு தேவைப்படக்கூடிய மூலகம் மாமூலகம் என்றும், எங்களோட உடலுக்கு மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய மூலகம் சுவட்டு மூலகம் என்றும் சொல்லுவோம். எங்கள் உடலுக்கு என்னது? எங்கள் உடலுக்கு மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய மூலகம் மாமூலகங்கள் என்றும், எங்களோட உடலுக்கு மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய மூலகங்கள் சுவட்டு மூலகம் என்று சொல்லுவோம். மாமூலகம் என்றால் என்ன? மாமூலகம் என்றால் என்ன? மாமூலகம் பெருமளவு தேவைப்படக்கூடிய மூலகம். பெருமளவில் தேவைப்படக்கூடிய மூலகம். அதே மாதிரி சுவட்டு மூலகம். என்னது? சிறிதளவு குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய மூலகம். குறைந்த அளவு தேவைப்படும். மாமூலகம் என்னது? உடலுக்கு பெருமளவு தேவைப்படக்கூடிய மூலகம் மாமூலகம் என்றும், மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய மூலகம் சுவட்டு மூலகம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி எங்களோட உடல்ல அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் என்றா? எங்களோட உடல்ல மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் ஒட்சன் தான். எங்களோட உடல்ல மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகமா இருக்குது. எங்களோட உடல்ல மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் ஆக்சிஜன். அதே எங்களோட உடல்ல எடுத்து நீர் எல்லாத்தையுமே அகற்றி, அதாவது உலர்ந்து காய வைத்த பிறகு எங்களோட உடல்ல மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் என்றா? கார்பன் தான் மிக அதிக அளவுல காணப்படும். எங்களோட உடல்ல சும்மா அதிகமா இருக்கிறது ஆக்சிஜன். அதே இது எங்களோட உடல்ல நீர் எல்லாத்தையும் அகற்ற நிலையில் அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் தான் என்னது? இந்த கார்பன். மிக அதிக அளவு எங்களோட உடல்ல மிக அதிகமாக காணப்படக்கூடிய மூலகம் என்னது? மூலகம் இந்த ஆக்சிஜன். அதே எங்களோட உடல்ல நீரகற்றிய நிலையில உடலில் நீர் அகற்றிய உடலில் அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்னது? அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம்? எங்க உடல்ல சும்மா அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்னது? எங்களோட இந்த ஆக்சிஜன். சரியா? அதே மாதிரி எங்களோட உடல்ல நீர் எல்லாத்தையும் அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் சொன்னேன்? இந்த என்ன சொன்ன? உடல்ல அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் ஆக்சிஜன். அதே இது நீரகத்தின் மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் கார்பன். அதுக்கு அடுத்தபடியா எங்களோட உடல்ல மிக அதிக அளவுல காணப்படக்கூடிய மூலகம் எங்களோட உடல்ல உதாரணமா கார்போஹைட்ரேட் எடுத்தோம்னா கார்பன் எதிர்த்து ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களாக இருக்கும். புரதம் எடுத்தோம்னா அதுவும் கார்பன் ஆக்சிஜன். அதுக்கு அடுத்தபடியா தான் கந்தகம் எல்லாம் வரும். சரியா? ஆனா இதுல என்ன செய்யறோம்? எங்களோட உடல்ல மிக அதிக அளவுல காணப்படக்கூடிய மூலகங்கள் என்ன மூலகங்கள் என்றா? எங்களோட உடல்ல மிக அதிக அளவுல காணப்படக்கூடிய மூலகங்கள் என்ன மூலகம்? கார்பன், ஹைட்ரஜன்,
ஆக்சிஜன் ஆகிய மூலகங்கள் வந்து எங்கள் உடல்ல மிக அதிக அளவுல இருக்குது. ஆனா அதுக்கு அடுத்தபடியாக என்ன மூலகம் இருக்குது? அதுக்கு அடுத்தபடியாக நைட்ரசனும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன மூலகம் இருக்குது? மிக அதிக அளவுல இருக்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதுக்கு அடுத்தபடியாக நைட்ரசனும், அதுக்கப்புறம் பாஸ்பரஸும், அதுக்கப்புறம் கந்தகமும் காணப்படுதாம். சரியா? நைட்ரசன், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் கந்தகம் ஆகிய மூலகங்களும் என்ன செய்யலாம்? காணப்படுதாம். முதலானது இந்த இதுக்கான ஒரு அறிமுகம். முதலானது அறிமுகம். அதுக்கான பாடத்துக்கான முதலாவது அறிமுகம். அதுக்கு பிறகுதான் இதுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றையும் பார்ப்போம். கார்போஹைட்ரேட்டை பத்தி, புரதத்தை பத்தி, லிப்பிட்டை பத்தி, நியூக்ளிக் அமிலத்தை பத்தி, விட்டமின்களை பத்தி, கனிப்பை பத்தி, நீரை பத்தி, அதுக்கு பிறகுதான் செய்ய போறோம், பார்க்க போறோம். முதலானது அறிமுகம். முதல்தான் அறிமுகம். எப்படி? எங்க உடல் வந்து பல்வேறு வகையான சேர்வைகளால ஆனது. அந்த சேர்வைகள்ல எத்தனை வகையா பிரிச்சோம்? 2 வகையா பிரிச்சோம். ஒன்று சேதன சேர்வைன்னு பிரிச்சோம், அசேதன சேர்வைன்னு பிரிச்சோம். சேதன சேர்வைண்டா கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வை சேதன சேர்வைன்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் எப்படி இருக்கும்? பொதுவா சிக்கலான சேர்வையில இருக்கும் சொன்னா உதாரணம் கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், விட்டமின்கள், நியூக்ளிக் அமிலம், இதெல்லாம் என்னது உதாரணம் சொன்னேன்? இந்த சேதன சேர்வை உதாரணம் சொன்னேன். கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள், விட்டமின்கள், மொத்தம் 5. அதே மாதிரி வந்து இந்த அசேதன சேர்வை கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்ட சேர்வையா? பிரதானமாக கொண்டிராத சேர்வை. கார்பன் மூலகத்தை பிரதானமாக கொண்டிராத சேர்வை. ஆனால் அதில் கார்பன் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். அது எப்படி இருக்கும்? பொதுவாசி எளிய சேர்வையில இருக்கும். உதாரணம் நீர், கனிப்புகள், அதே மாதிரி வந்து சில வகையான வாயுக்கள், அதே மாதிரி வந்து கார்பனை கொண்ட சில சேர்வைகள் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் மூலகம் சம்பந்தமா பார்த்தோம். இதுவரைக்கும் எத்தனை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? 118க்கு அதிகமான மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல 118க்கு அதிகமான மூலகங்கள்ல அங்கீகள்ல உடல்ல எத்தனை மூலகம்? 25 மூலகம் காணப்படுது. 118க்கு அதிகமான மூலகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து 92 மூலகம் எங்க இருக்குது? 92 மூலகம் இயற்கையில காணப்படுது. அந்த இயற்கையில காணப்படுற 92 மூலகங்கள்ல அங்கீகள்ல உடல்ல 25 மூலகம் காணப்படுதுன்னு சொன்னோம். என்ன பார்த்தோம்? அதே மாதிரி வந்து அந்த மூலகங்கள்ல எங்கள் உடல்ல பெருமளவு தேவைப்படக்கூடிய மூலகம் மாமூலகம் என்றும், எங்கள் உடல்ல குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய மூலகம் சுவட்டு மூலகம் என்று சொன்னோம். எங்கள் உடலுக்கு பெருமளவு தேவைப்பட்டா அது மாமூலகம், கொஞ்சமா தேவைப்பட்டுச்சுண்டா, சிறிதளவு தேவைப்பட்டுச்சுண்டா அது சுவட்டு மூலகம் என்று சொன்னோம். அதே மாதிரி வந்து எங்கள் உடல்ல மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் என்றா ஆக்சிஜன் தான் எங்கள் உடல்ல மிக அதிக அளவில் காணப்படுது. அதே மாதிரி வந்து எங்கள் உடல்ல நீர் அகற்றிய நிலையில மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய மூலகம் என்ன மூலகம் என்றா இந்த கார்பன் தான். எங்கள் உடல்ல நீர் அகற்றிய நிலையில மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய மூலகம் இந்த கார்பன் மூலம் காணப்படுது. அதே மாதிரி வந்து நீர் அகற்றிய நிலையில என்ன காணப்படுது? கார்பன். சும்மா எங்கள் உடல்ல என்ன காணப்படுது? அதிகமா ஆக்சிஜன் காணும். நீர் அகற்றிய நிலையில தான் கார்பன் மூலகம் அதிக அளவுல காணப்படுது. அதே மாதிரி வந்து மிக அதிக அளவு காணப்படக்கூடிய மூலகம் என்னது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலங்கள் தான் மிக அதிகமாக காணப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்தபடியாக நைட்ரசனும், அதே மாதிரி வந்து பாஸ்பரஸும், கந்தகமும் அதுக்கு அடுத்தபடியாக காணப்படக்கூடிய மூலகமா இருக்குது. உலகம் என்னது? இந்த என்னது? சேர்வியல் சம்பந்தமா, மூலகங்கள் சம்பந்தமா அறிமுகம். அடுத்து நாம பார்க்க போறோம் இந்த இதுகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த பார்க்க போறோம். நாங்க பார்க்க போறோம் என்னதுண்டா உயிரியல் மூலக்கூறுகள். உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறுண்டா என்ன? உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வை உயிரியல் மூலக்கூறுன்னு சொல்லுவோம். உயிரியல் மூலக்கூறு என்றால் உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறு என்று சொல்லுவோம். உயிரியல் மூலக்கூறு என்றால் உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வைகள் உயிரியல் மூலக்கூறுகள். உதாரணம் வந்து கார்போஹைட்ரேட்டு, புரதம், அதே மாதிரி வந்து லிப்பிட்டுக்கு, அதே மாதிரி வந்து நியூக்ளிக் அமிலம். கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், லிப்பிட்டு, அதே மாதிரி வந்து நியூக்ளிக் அமிலம். இதெல்லாம் என்னது? உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறு என்ன? உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வை. உயிரியல் மூலக்கூறு என்ன? உயிரியல் மூலக்கூறு என்றால் உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேர்வை. பிரதான சேர்வை தானது உயிரியல் மூலக்கூறு. என்ன உயிரியல் மூலக்கூறு? மொத்தம் எத்தனை உயிரியல் மூலக்கூறு இருக்குது? 4 உயிரியல் மூலக்கூறு இருக்குது. கார்போஹைட்ரேட்,
கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் இரண்டாவது புரதம் மூணாவது இலிப்பிட்டு நாலாவது நியூக்ளிக் அமிலம் சரியா உயிர் சடப்பொருளாக்கப்பட்டுள்ள பிரதான சேதனை சேர்வை தன்னது இந்த உயிரியல் மூலக்கூறுண்டா உயிர் சடப்பொருளாக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வை உயிரியல் மூலக்கூறு மொத்தம் 4 கார்போஹைட்ரேட் புரதம் இலிப்பிட்டு அதே மாதிரி வந்து நியூக்ளிக் அமிலம் சரியா இதுல நாங்க முதலாவது பார்க்க போறது என்னண்டா இந்த எந்த பத்தி பார்க்க போறோம்னா முதலாவது பார்க்க போறோம் முதலாவது பார்க்க போறது வந்து கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தமண்டா உங்களோட உடல் பூமியில மிக பரந்த அளவுல காணப்படக்கூடிய ஒன்று தான் என்னது பூமின்னு சொல்லுது எங்களோட உடல்லையே சொல்ல எங்களோட உடல்ல நம்மளோட உடல் சொல்லுவோமா இல்ல எங்களோட பூமின்னு சொல்ல புவியில மிக அதிக அளவு பறந்து அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு சேதன சேர்வைண்டா என்னண்டா எங்கட இந்த கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் எப்படி புவியில மிக அதிக அளவுல மிக பரந்த அளவுல காணப்படக்கூடிய ஒரு சேதன சேர்வைண்டா என்ன சேதன சேர்வை இந்த கார்போஹைட்ரேட் தான் இந்த கார்போஹைட்ரேட் ஆனது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால ஆனது கார்போஹைட்ரேட் ஆனது முதலாவது சொல்லுவோம் இந்த கார்போஹைட்ரேட் ஆனது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களாலானது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களாலானது அதே மாதிரி வந்து இதன் பொது சூத்திரம் CxH2OY ஆக இருக்குமாம் இதன் பொது சூத்திரம் எப்படி இருக்குமாம் CxH2OY ஆக இருக்குமாம் அதே மாதிரி வந்து இதுல ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் எப்பொழுதுமே 2:1 ஆக இருக்குமாம் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் எப்பொழுதுமே 2:1 ஆகத்தான் காணப்படுமாம் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் ஆக்சிஜன் 1 இருந்தா ஹைட்ரஜன் எப்பொழுதுமே எத்தனைக்குமா 2 இருக்குமா ஹைட்ரஜன் 2 இருந்தா ஆக்சிஜன் எப்பொழுதுமே 1 ஆகத்தான் இருக்குமா கார்போஹைட்ரேட் முதலாவது சொன்ன கார்போஹைட்ரேட் ஆனது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களாலானது அதுல வந்து இந்த கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் CxH2OY ஆக இருக்கும் அதே மாதிரி வந்து இதுல வந்து H2O இடையிலான விகிதம் 2:1 ஆகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் எத்தனைக்குமா 2:1 ஆக காணப்படுமாம் அதே மாதிரி வந்து என்ன சொன்ன புவியில மிக அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒன்றுதான் என்னது அதிக அளவில் காணப்படும் சேதன சேர்வை இந்த கார்போஹைட்ரேட் எடுத்து நாங்க வெப்பத்தை கூட்டி பிரிகை அடைய செஞ்சோம்டா அதுல இருந்து CO2 அதே மாதிரி வந்து H2O எல்லாத்தையும் நீர் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து தோற்றுவிக்குமா இதை நாங்க இந்த கார்போஹைட்ரேட் கொண்டு போய் வச்சு நாங்க என்ன செய்யலாம் வெப்பப்படுத்தினா அதுல இருந்து பிரிகை அடைஞ்சு இந்த கார்போஹைட்ரேட்டை கொண்டு போய் நாங்க வெப்பப்படுத்தினோம்டா அதுல இருந்து பிரிஞ்சு என்னெல்லாம் வருமெண்டா அதுல இருந்து பிரிகை அடைந்து CO2 வாயு வருமா CO2 அதே மாதிரி வந்து நீர் அதுல இருந்து நீர் வெளியேறுமா H2O இதெல்லாம் வந்து அதுல என்ன செய்யுமா வெப்பப்படுத்தினா அதுல மீதியாக வந்து எஞ்சுமாம் சரியா வேற சொல்லலாம் இந்த கார்போஹைட்ரேட்டை அதனுடைய ஆக்க அலகின் அடிப்படையில 3 வகையா பிரிக்கலாம் கார்போஹைட்ரேட் பிரிக்கலாம் ஆக்க அலகின் அடிப்படையில் இந்த கார்போஹைட்ரேட்டை நாங்க வந்து ஆக்க அலகின் அடிப்படையில் ஆக்க அலகின் அடிப்படையில இந்த கார்போஹைட்ரேட்டை நாங்க எத்தனை வகையா பிரிக்கலாம்டா 3 வகையா பிரிக்கலாம் ஒன்று வந்து என்னது ஒரு சக்கரைட்டுகள் இரு சக்கரைட்டுகள் பல் சக்கரைட்டுகள் என்று 3 வகையா பிரிக்கலாம்
இப்ப நாங்க ஒரு சக்கரைட்டை பத்தி, இரு சக்கரைட்டை பத்தி, பல் சக்கரைட்டை பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்பு இப்போது என்னது உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறுண்டா என்ன? உயிர் சடப்பொருள் ஆக்கப்பட்டுள்ள பிரதான சேதன சேர்வை தான் என்னது உயிரியல் மூலக்கூறு. உயிரியல் மூலக்கூறு மொத்தம் 4: கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், அதே மாதிரி நியூக்ளிக் அமிலம். இதுல நாங்க முதல்ல கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்த்தோம். இந்த கார்போஹைட்ரேட் ஆனது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால் ஆனது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால் ஆனது. கார்போஹைட்ரேட் பொது சூத்திரம் என்னது? CHH2OY ஆக இருக்கும். இதுல பொது சூத்திரம் எப்படி CHH2OY ஆக காணப்படுமாம். அதே மாதிரி எப்பொழுதுமே ஹைட்ரஜனுக்கும் ஒட்சனுக்கும் இடையிலான விகிதம் 2:1 இருக்குமாம். எப்பொழுதுமே ஹைட்ரஜனுக்கும் ஒட்சனுக்கும் இடையிலான விகிதம் 2:1 இருக்குமாம். எப்பொழுதுமே ஹைட்ரஜனுக்கும் ஒட்சனுக்கு இடையிலான விகிதம் 2:1 காணப்படுமாம். அதே மாதிரி புவியில மிக அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு சேதன சேர்வைண்டா இந்த கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் சொல்லலாம். இந்த கார்போஹைட்ரேட்டை வெப்பப்படுத்தினா அதுல இருந்து CO2 கார்பன் ஆக்சைடு வாயு, அதே மாதிரி அதுல இருந்து நீர் எல்லாமே என்ன செய்யுமா? பிரிகை அடையுமா, மீதியாக எஞ்சுமா. அதை வெப்பப்படுத்தினா, வெப்பப்பிரிகைக்கு உட்படுத்தினா அதுல மீதியாக CO2, அதே மாதிரி நீர், CO2 கார்பன் ஆக்சைடு வாயு, அதே மாதிரி நீர் எல்லாமே மீதியாக எஞ்சுமா. அதே மாதிரி இதனுடைய ஆக்காளகின் அடிப்படையில் நாங்கள் இதை எத்தனை வகை பிரிக்கலாம்டா 3 வகையா பிரிப்போம். ஒன்று ஒரு சக்கரைட்டுகள், இன்னொன்று இரு சக்கரைட்டு, இன்னொன்று பல் சக்கரைட்டு. நாங்கள் 3 வகைகளாக நாங்கள் செய்யலாம்டா இதை நாங்கள் பிரிக்கலாம். ஒரு சக்கரைட்டுகள் எப்படி? ஒரு சக்கரைட்டுகள் ஆனது ஒரு பகுதிய மூலக்கூறுகளால் ஆனது. இது ஒரு சக்கரைட்டுகள் எடுத்தோம்டா ஒரு பகுதிய மூலக்கூறால் ஆனது. இது பொதுவாக இனிப்பு சுவையா இருக்குமா? இனிப்பு சுவையா இருக்கும். நீரில் நன்றாக கரையக்கூடியதா இருக்குமாம். பொதுவாக இது எப்படி இருக்குமாம்? ஒரு சக்கரைட்டுகள் நீர்ல நன்றாக கரையக்கூடியதா இருக்குமாம், இனிப்பு சுவையா இருக்குமாம். அதே மாதிரி இது பளிங்கு உருவாக இருக்குமாம். இதுக்கு உதாரணம் C6, ஒரு சக்கரைட்டு உதாரணம் C6H12O6 ஆக காணப்படுமாம். ஒரு சக்கரைட்டு உதாரணம் C6H12O6 ஆக காணப்படுமாம். ஒரு சக்கரைட்டு உதாரணம் குளுக்கோசு, பிரக்டோசு, கலக்டோஸ். குளுக்கோசு, பிரக்டோசு, கலக்டோசு ஒரு சக்கரைட்டுக்கு உதாரணம். ஒரு சக்கரைட்டுக்கு உதாரணம் என்னது? குளுக்கோசு, அதே மாதிரி குளுக்கோசு, அதே மாதிரி பிரக்டோசு, அதே மாதிரி கலக்டோஸ் 3 வகை நாங்கள் சொல்லலாம் ஒரு சக்கரைட்டுக்கு உதாரணமா. அதே மாதிரி இரு சக்கரைட்டு எப்படி? ஒரு பகுதிய மூலக்கூறுகள் 2 இணைந்து அதிலிருந்து நீர் மூலக்கூறு வெளியேறுவதனால உருவாகிற சேர்வைத்தான் இரு சக்கரைட்டு ஆகும். இரு சக்கரைட்டு என்றால் ஒரு பகுதிய மூலக்கூறுகள் 2 இணைந்து அதிலிருந்து நீர் மூலக்கூறு வெளியேறுவதனால உருவாகிற சேர்வைத்தான் என்னது? இந்த இரு சக்கரைட்டு. நாங்க ஒரு சக்கரைட் ஒரு சக்கரைட் எப்படி சொன்னேன்? ஒரு சக்கரைட் எப்படி? ஒரு சக்கரைட் ஆனது 3 பிரிச்சம், பிரிச்சம் 3 பிரிச்சம். ஒரு சக்கரைட்டை பத்தி பார்ப்போம். ஒரு சக்கரைட் எப்படி? ஒரு பகுதிய மூலக்கூறுகளால் ஆனது. ஒரு பகுதிய மூலக்கூறுகளால் ஒரு பகுதிய மூலக்கூறுகளால் ஆனது. இந்த ஒரு சக்கரைட் சொன்னேன், வேற சொல்ல. அந்த ஒரு சக்கரைட் ஒரு பகுதிய மூலக்கூறுகளால் ஆனது. இந்த ஒரு சக்கரைட் என்னண்டா இதுக்கு நீர்ல நன்றாக கரையும். நீரில் நன்றாக கரையுமாம். அதே மாதிரி இது பளிங்குருவானது. பளிங்குருவானது வேணும் சொன்ன ஒரு சக்கரைட்டை பத்தி. ஒரு சக்கரைட்டான பளிங்குருவானது எப்படி? இனிப்பு சுவையானது. இனிப்பு சுவையானது. இதுக்கு நாங்க என்ன சொன்னோம்? இதுக்கு ஒரு சக்கரைட்டு உதாரணம் குளுக்கோஸ். இதுல சூத்திரம் என்ன சொல்லலாம்? இதுக்கு சூத்திரம் C6H12O6 ஆக காணப்படும் ஒரு சக்கரைட்டுக்கு. என்ன சொன்ன? ஒரு சக்கரைட்டு உதாரணம் என்ன சொன்னேன்? ஒரு சக்கரைட்டு உதாரணம் குளுக்கோஸ், பிரக்டோஸ், கலக்டோஸ். ஒரு சக்கரைட்டு உதாரணம்
குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்ட்ரோஸ். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்ட்ரோஸ் என்னதுக்கு ஒரு சர்க்கரை. உதாரணம் தான் உங்களுக்கு ஒரு சர்க்கரையை பத்தி. ஒரு சர்க்கரை எப்படி ஒரு பகுதிய மூலக்கூறுகளால் ஆனது. நீர்ல கரையுமா நீரில் நன்றாக கரையும். இனிப்பு சுவையா இனிப்பு சுவையானது. பளிங்குருவா பளிங்குருவானது. இது எப்படி நாங்கள் சூத்திரம் சொல்லலாம் C6H12O6 காணப்படும். இது எத்தனை வகை உதாரணம் என்ன சொல்லலாம் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கலக்ட்ரோஸ் என்று 3 வகையை நாங்கள் இதுக்கு சொல்லலாம். அடுத்த என்னது இது இரு சர்க்கரை. அடுத்த என்னது ரெண்டாவது உள்ளது இரு சக்கரைட்டு. இருசக்கரைட் எப்படி சொன்னேன்? இருசக்கரைட் என்ன சொன்னேன்? ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து அதிலிருந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால் உருவாகிற சேர்வை தானது இந்த இருசக்கரைட்டு. இருசக்கரைட்டு என்ன? ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து நீர் மூலக்கூறு ஒன்று உருவாகுவதனால் நீர் மூலக்கூறு உருவாகுவதனால என்னது ஒரு பகுதிய மூலக்கூறு இரண்டு இணைந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால் உருவாகும் சேர்வை தான் என்னது நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால் உருவாகும் சேர்வை தான் என்னது உருவாகும் சேர்வை தான் இருசக்கரைட்டு. சொன்னேன் ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து அதிலிருந்து நீர் மூலக்கூறு கொண்டு வெளியேறுவதனால உருவாகிற சேர்வை தான் என்னது இந்த இருசக்கரை. இருசக்கரை எப்படி இந்த மூணுமே இங்க வரும். நீர்ல கரையுமா நீர்ல நன்றா கரையும். பளிங்குருவானது. இனிப்பு சுவையா அதைத்தான் இங்கேயும் வரப்போகுது. எப்படி நீர்ல நன்றாக கரையும். 1 2 3 4 5 சரியா? 1 2வது சொல்றேன். எப்படி நீரில் கரையும். நீரில் கரையும். பளிங்குருவான இனிப்பு சுவையான. உதாரணம் இதுக்கு சூத்திரம் என்னது C12. இதை நான் டபுள் மடங்கு பண்ண சொன்னது C12 என்னது H என்னது வந்துக்குது H12 வந்துக்கு. அப்ப என்ன சொல்லலாம் H22O11 இதுக்கான சூத்திரம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? உதாரணம் சொல்றேன்டா மோல்ட்ரோஸ் சுக்ரோஸ் எலக்ட்ரோஸ். என்ன சொன்னான்? ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து நீர் மூலக்கூறு வெளியேறுவதனால் உருவாகிற சேர்வைத்தான் இருசக்கரைட்டு. உதாரணம் நீரில் கரையும் பளிங்குருவானது இனிப்பு சுவையானது. C12H22O11 காணப்படும் சொன்னேன். உதாரணம் மோல்ட்ரோஸ், அதே மாதிரி சுக்ரோஸ், அதே மாதிரி எலக்ட்ரோஸ். இதுக்கு எப்படி இந்த இருபகுதிய மூலக்கூறு உருவாகுது? உதாரணமா குளுக்கோஸும் இணைந்து ரெண்டு குளுக்கோஸ் மூலக்கூறு இணைந்து அதுல என்ன வெளியேறும்? குளுக்கோஸும் இணைஞ்சு வாரது என்னது
மோல்டோஸ் வரும். குளுக்கோஸும் இணைந்து மோல்டோஸும் பிளஸ் நீரும் வெளியேறும். இந்த மோல்டோஸ் தானே, இந்த மோல்டோஸ் எப்படி உருவாகுது? குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் இணைஞ்சு குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் இணைஞ்சு அதுல என்னது மோல்டோஸ் பிளஸ் நீரும் வெளியேறுது. அதே மாதிரி இது குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைஞ்சு வரும். இது குளுக்கோஸும் கலக்டோஸும் இந்த ஒரு செகண்ட் தானே, இதுல ஒன்று இணைஞ்சு வரும். குளுக்கோஸும் அதே மாதிரி என்னது பிரக்டோஸும் இணைஞ்சு வருது. குளுக்கோஸும் அதே மாதிரி கலக்டோஸும் இணைஞ்சு வந்தா என்னது இந்த எரிசக்கரைட்டுக்கு இந்த குளுக்கோஸும் கலக்டோஸும் இணைஞ்சு எலக்ட்ரோஸும் பிளஸ் நீரும் வரும். சுக்ரோஸும் குளுக்கோஸும் இந்த குளுக்கோஸும் இந்த பிரக்டோஸும் இணைஞ்சு சுக்ரோஸ் வரும். குளுக்கோஸும் இணைஞ்சு வர்றது மோல்டோஸ் வரும். சரியா? அதான் சொல்றேன். எனது ஒரு பகுதிய இந்த ஒரு பகுதிய மூலக்கூறு தானே, இந்த ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து இதுவும் இணைஞ்சு வரும். இது ரெண்டு தடவை இணைஞ்சு வரும். இதுவும் இணைஞ்சு வரும். இதுவும் இணைஞ்சு வரும். இந்த இதுவும் இணைஞ்சு வரும். இதுவும் இணைஞ்சு வரும். அல்லது இதுவும் இணைஞ்சு வரும். ரெண்டு ஒரு பகுதிய மூலக்கூறுகள் இரண்டு இணைந்து அதில் இருந்து நீர் மூலக்கூறு. அப்ப ரெண்டு குளுக்கோஸும் இணைஞ்சு இந்த குளுக்கோஸும் இணைஞ்சு அதுல இருந்து என்ன வருது? இறுதியா நீர் வருது. அதுல இருந்து இறுதி என்ன வருது? நீர் வருது. குளுக்கோஸும் இணைஞ்சு வாரது என்னது? இந்த மோல்டோஸ் வருது. இந்த குளுக்கோஸும் இணைஞ்சு மோல்டோஸ் வருது. மோல்டோஸ் அதுல என்ன வருது? இறுதியா நீர் வருதுதான். இது போதிய மூலக்கூறு இரண்டு இணைந்து நீர் மூலக்கூறு வெளியே அதுல இருந்து என்ன வெளியேறுது? நீர் மூலக்கூறு. அதுல என்ன வெளியேறுது? இந்த நீர் மூலக்கூறு வெளியேறுது. அதுல நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால் உருவாகும் சேர்வை இருசக்கரைட் ஆகும். ரெண்டு ஒரு சக்கரைட் இணைஞ்சு அதுல இருந்து வெளியேற சேர்வை ரெண்டு ஒரு சக்கரைட் இணைஞ்சு அதுல என்ன வெளியேறுது? ஒரு நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால் உருவாகிற சேர்வை தானது இருசக்கரைட்டு. அடுத்து பல் சக்கரைட்டு. பல்சக்கரைட்டு பல்பகுதிய மூலக்கூறுகளான சொல்லலாம். எப்படி பல்சக்கரைட்? எப்படி பல்பகுதிய மூலக்கூறுகளானது பல்பகுதிய மூலக்கூறுகளால் ஆனது என்ன சொல்லலாம்? பல்சக்கரைட்டு ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் இணைஞ்சு உருவாகிற சேர்வை தானது இந்த பல்சக்கரைட்டு. ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் இணைஞ்சு வாரது. ஒரு பகுதிய மூலக்கூறு மீண்டும் இணைந்து உருவாகிறது. மீண்டும் இணைந்து உருவாகும் சேர்வைத்தான் இந்த பல்சக்கரைட். இது எல்லாமே அதான். எனது இதுக்கு என்ன சொன்னோம்? இனிப்பு நீர்ல கரையும் பளிங்குருவால் இனிப்பு சுவையானது ஒரு சக்கரை. இருசக்கரை நீர்ல கரையும் பளிங்குருவால் இனிப்பு சுவையாகும். இதே தூக்கி என்ன செய்யணும்? மாற்றி எழுதணும். இங்க நீர்ல கரையுண்டா இங்க பல்சக்கரை நீர்ல கரையாது. இது பளிங்குருண்டா இங்க பல்சக்கரை பளிங்குருவ அற்றது. இது இனிப்பு சுவைண்டா இங்க பல்சக்கரை இனிப்பு சுவை அற்றது. அதை அப்படி என்ன செய்யணும்? மாற்றி எழுதித்தான் எனது இந்த பல்சக்கரை இயல்பு. என்ன சொன்ன? முதலாவது பல்பகுதிய மூலக்கூறானது ஒரு பகுதிய மூலக்கூறு மீண்டும் இணைந்து பல்பகுதிய மூலக்கூறு பல்சக்கரை உருவாக்குது. உதாரணம் சொல்றேன்டா. நீர்ல கரையுமா? பல்சக்கரை எப்படி நீர்ல கரையுமா? நீரில் கரையாது. இங்க நீர்ல கரையும் சொன்னா இங்க நீர்ல கரையாது. நீரில் கரையாது. பளிங்குருவா? இங்க சொல்லுவோம் பளிங்குரு அற்றது. இங்க இனிப்பு சுவை. அப்புறம் அங்க சொல்லுவோம் இனிப்பு சுவை அற்றது. இனிப்பு சுவை அற்றது வேணும் சொல்லலாம். C5H10O5 ரெக்கார்ட் பண்ணி இது சூத்திரம் இப்படி இருக்குமா? இது சூத்திரம் என்ன சொன்னோம்? சரி, வேற சொல்லாம இதுக்கு உதாரணம். அடுத்து ஒரு சக்கரைட் பல்சக்கரைட் உதாரணம் என்ன சொன்னேன்? ஒரு பல்சக்கரைட் உதாரணம் எனது மாப்பொருள் கிளைகோஜன், இனுலின், மாப்பொருள் செல்லோசு,
கிளைகோஜன், இனுலின், அரைசெல்லுலோஸ், பெக்டின். மொத்தம் 6 உதாரணம் சொல்லலாம். மாப்பொருள், கிளைகோஜன், செல்லுலோஸ், அரைசெல்லுலோஸ், பெக்டின், இனுலின். மொத்தம் 6 உதாரணம் எழுதிக்கு இந்த பாலிசாக்கரைட்டுக்கு நாங்கள் சொல்லலாம். ஏன்னா 6 உதாரணம் ஒன்று வந்து மாப்பொருள், மாப்பொருள், கிளைகோஜன், செல்லுலோஸ், அரை செல்லுலோஸ், பெக்டின். இன்னும் மொத்தம் 6. இவ்வளவுதான் இவ்வளவுதான் அறிமுகம். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கரை தண்ணியை பார்க்கணும், இரு சர்க்கரை தண்ணியை பார்க்கணும், பால் சர்க்கரைட்ட தண்ணியை பார்க்கணும். ஒரு சர்க்கரை எப்படி சொன்னேன்? ஒரு சர்க்கரைட்டானது ஒரு பகுதிய மூலக்கூறுகளால ஆனது, இனிப்பு சுவை ஆனது, நீர்ல நன்றாக கரையும், பளிங்குருவானது. இதை சூத்திரமான இதுல பொதுவான சொல்லுவோம் C6H12O6 என்று சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இதுக்கு உதாரணம் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்ட்ரோஸ் என்று சொல்லுவோம். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்ட்ரோஸ் இதுக்கு உதாரணம். ஒரு சர்க்கரைட்டுக்கு உதாரணம். இரு சர்க்கரை என்னது? ஒரு பகுதிய மூலக்கூறுகள் 2 இணைந்து அதிலிருந்து நீர் மூலக்கூறு வெளியேறுவதனால் உருவாகிற சேர்வைத்தான் இரு சர்க்கரை நீர்ல கரையும், பளிங்குருவானது, இனிப்பு சுவையானது. அதில் சூத்திரம் என்னது? C12H22O11 ஆக காணப்படும் சொன்னோம். உதாரணம் மோல்ட்ரோஸ், அதே மாதிரி வந்து மோல்ட்ரோஸ், கலக்ட்ரோஸ், அதே மாதிரி வந்து மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ், எலக்ட்ரோஸ். இதுக்கு உதாரணம் என்னது? மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ், எலக்ட்ரோஸ். மோல்ட்ரோஸ், சுக்ரோஸ், எலக்ட்ரோஸ். எப்படி மோல்ட்ரோஸ் எப்படி வருதுன்னு சொன்னேன்? குளுக்கோஸ் மூலக்கூறும் இன்னொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் இணைஞ்சு அதுல இருந்து மோல்ட்ரோஸ் உருவாகி அதுல நீரும் வெளியேறும். அதே மாதிரி வந்து எப்படி சுக்ரோஸ் எப்படி வருது? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இணைஞ்சு அதுல இருந்து சுக்ரோஸ் உருவாகி சுக்ரோஸ்ல இருந்து நீரும் வெளியேறுது. அதே மாதிரி கலக்ட்ரோஸ் எப்படி வருது? அதே மாதிரி கலக்ட்ரோஸும் குளுக்கோஸும் இணைஞ்சு வரைதானது இந்த சுக்ரோஸ்ல இருந்து என்ன வருது? நீரும் வெளியேறுது. உதாரணது இரு சர்க்கரைட்டுக்கு உதாரணம். அதே மாதிரி பார்த்தா பல்சர்க்கரைட் எப்படி? பல் பகுதிய மூலக்கூறுகளானது. ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் இணைந்து என்னது? ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் இணைந்து உருவாகிறது என்னது? இந்த பல்சர்க்கரைட் எப்படி? இங்கே கரையும்னு சொன்னா நீர்ல கரையும், இனிப்பு சுவைன்னு சொன்னா அங்க எல்லாமே மாற்றி சொன்னா சரி. அப்ப நீர்ல கரையாது, இனிப்பு சுவை அற்றது, அதே மாதிரி வந்து பளிங்குரு அற்றது. இதை சொல்றோம். அதே மாதிரி வந்து இது எப்படி? இதுக்கு உதாரணம் பல்சர்க்கரைட் உதாரணம் மாப்பொருள், கிளைகோஜன், இனுலின், செல்லோஸ், அரைசெல்லோஸ், பெக்டின். மொத்தம் 6 உதாரணம். உலகானது இதுக்கான அறிமுகம். ஒரு சர்க்கரை, சர்க்கரை, பல்சர்க்கரைட். இப்ப தனியே பார்க்கணும். ஒரு சர்க்கரைட்டுக்கு ஒரு சர்க்கரை தனியே பார்க்கணும். 3க்கு மேல அறிமுகம். இப்ப ஒரு சர்க்கரைட்டு தனியே பார்க்கணும். இது அறிமுகம். இப்ப பார்க்க போற தனியே ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு சர்க்கரைட்டு